நீங்க எதா இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்களை படிச்சுட்டு வாங்கயா. இன்னைக்கு நடக்கிறத வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்தா நாங்க என்னத்தை சொல்றது அப்படின்னு ரகுபதியே சங்கடப்படுதார்ல. அவர்கள் 2014 நீதிமன்ற தீர்ப்பை மறந்துவிட்டு பேசுகிறார்கள். நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காதவர்கள் அவர்கள்தான். இன்றைக்கு யார் யாரெல்லாம் அப்படி பேசுகிறார்களோ அவர்கள் மீது 2014 தீர்ப்பினுடைய அடிப்படையிலே எந்த வழக்கையும் தொடர்வதற்கு தமிழக அரசுக்கு உரிமை உண்டு. ஆனால் 2014 தீர்ப்பை பார்க்காம படிச்சு பார்க்காம அப்படி ஒரு தீர்ப்பு இருக்கிறதே தெரியாம ஒன்று எல்லா விஷயத்தையும் கோர்ட்ல நீதிமன்றத்தில் மறைச்சிட்டு புதுசா ஒரு கதையை கட்டி விட்டுட்டு போனால் அதை மக்கள் நம்புவார்களா? தமிழ்நாட்டு மக்கள் இழிச்சவாயர்கள் அல்ல, ஏமாளிகள் அல்ல. அவர்களுக்கு வேண்டும் என்றால் அடிமை பழனிசாமி கிடைக்க முடியுமே தவிர வேறு எந்த அடிமைகளும் தமிழ்நாட்டில் கிடைக்க மாட்டான். தமிழ்நாடு என்பது இங்கே மத ஒற்றுமை, மத நல்லிணக்கம் இவற்றுக்கு எடுத்துக்காட்டான பூமி இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். அதை இன்றைக்கும் நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம்.